அனைவருக்கும் வணக்கம். ஜெய் பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய் பாலா, ஜெய் பாலா, ஜெய் பாலா. தத்புருஷாய் வித்மி மகா சேனாய் திமி தன்னோ ஸ்கந்த பிரதிதேத சுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமான் உடைய அனுகிரகத்தாலும் பாலத்திற்குடைய திருவருளாலும் வளர்பிறை சஷ்டி விரதம் பரவ வருஷம் சித்திரை மாதம் 9ஆம் தேதி 22/4/2026 பஞ்சமி திதி காலை 6:24. அதன் பின்பு சஷ்டி திதி நாளை அதிகாலை 4:04 வரை. அதன் பின்பு சப்தமி திதி. ஆகவே இன்றைய தினம் மொத்தம் 3 திதி. ஒரு சூரிய உதயம் முதல் மறுநாள் சூரிய உதயக்குள் 3 திதி வருது. இன்று திருவாதிரை நட்சத்திரம் நாளை அதிகாலை 3:05 வரை. அதன் பின்பு புனர்புஷ நட்சத்திரம். இன்று வளர்பிறை சஷ்டி, ராமானுஜர் ஜெயந்தி. இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கு உகந்த விரத காலம். விரதத்திலே சிறந்த விரதம் 2 விரதம். ஒன்று ஏகாதேசி விரதம், அதன் பின்பு தோன்றியது சஷ்டி விரதம். இந்த சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் விடுங்கிறது பழமொழியாகவே ஆயிடுச்சு. இப்போ விரத காலத்தில் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? எனர்ஜி கிடைக்குது. நம்ம உடம்புல இருந்து வரக்கூடிய விஷத்தன்மை முதல்ல வெளியில ஏறுது. அதுதான் உபவாசம் சொல்றோம். இப்போ விரத காலத்தில் நம்ம உடம்புல இருந்து வெளியில ஏறக்கூடிய விஷத்தன்மையினால் நம்ம மறுநாள் உணவு உட்கொள்ளும் போது புத்துயிர் பெறுது. உடம்புல நல்ல ஒரு எனர்ஜி உருவாகுது. அந்த தீபாவளி நேரம் பாருங்க, திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆலயத்தில் சென்றாலே உங்களுக்கு தெரியும், 6 நாள் விரதம் இருப்பாங்க. ஒரு சில பேர் ஜலமே, அதாவது தண்ணி கூட அருந்தாமல் காற்றே உணவாக சுவாசித்து வாழக்கூடிய தன்மை அவர் உடையவர்களும் உண்டு. வெறும் பழங்கள் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறவங்களும் உண்டு. ஆகவே இந்த விரத காலத்தில் நம்மளுக்கு கிடைக்குது அத்தனை சக்தி. அந்த சக்தி எங்கேருந்து கிடைக்குது? அந்த இறைவன்கிட்ட இருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்மளே ஒரு நாள் ஒரு வேளை உணவு சாப்பிடாம இருக்கிறோன்னா முடியுதா மற்ற நேரத்தில்? ஆனால் விரத காலத்தில் எந்த தெய்வத்தை நம்ம நினைச்சுக்கிறோம்? முருகா, உன்னை காண்டி நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு மனசார வேண்டும் போது தானாகவே அந்த எனர்ஜி கொடுக்குது, அந்த சக்தி கொடுக்குது. எது? அந்த பசி தாங்கக்கூடிய சக்தியும் கொடுக்குது, உடல் ஆரோக்கியமும் கொடுக்குது, மனதில் ஒரு வைராக்கியத்தையும் கொடுக்குது. இந்த சஷ்டி விரதம்ங்கிறது காலம் காலமாக இருந்து வரக்கூடிய காலம். அதுவும் புதன்கிழமை இருப்பது வித்யா அனுகூலம் சேர்த்து கிடைக்கும். வித்யா அனுகூலம் என்றாலே படிப்பு மட்டுமல்ல, குறிப்பறிந்து செயல்படுவது வித்யானுகுலகமே. ஒருத்தனுக்கிட்ட நம்ம பேசுகிறோம், அது தக்க முறையில் தக்க சமயத்தை நம்ம பதில் அளித்தால் அது தெய்வ அனுகிரகமே. புத பகவானுடைய பரிபூர்ண கிருபா கடாசம் கிடைக்கும் போது எந்த விஷயம் அவங்களுக்கு தடுமாற்றமே இருக்காது. உடனே 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 அவங்கள செய்து முடிக்கக்கூடிய தன்மை உடையவர்கள். பேச்சுக்கு உடனே பதில், அடுத்த செகண்டு பதில் வந்துடும். அது சரியான பதிலாகவே இருக்கும். அப்போ தெய்வ துணையும் கிரக பலன் கூடி கிழமை பலனும் கூடி நம்மளுக்கு வேலை செய்யும்போது நம்ம புதன் நல்ல பலம் பெற்றிருக்கிறார். அதே அந்த புதன்கிழமை கூடிய காலத்தில் ஒருவர் பிறக்கிறார் என்றால் அவருக்கு உடனே 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 செய்து முடிக்கக்கூடிய தன்மையும் பெரிய வித்வானாக மாறக்கூடிய தன்மையும் உருவாகும். கலைத்துறையில் ஞானம் பெற்று விளங்குவார்கள் இவர்கள்லாம். அது இந்த இறைவனுடைய துணை அவருக்கு உறுதுணையாக இருந்து வரக்கூடிய காலத்தில் கலைத்துறையில மிகவும் உன்னதமாக செயல்பட்டு பேரும் புகழும் வாங்கக்கூடிய தன்மை கொடுத்துரும் அவங்களுக்கு. அது எந்த கலையாக இருக்கலாம், ஓவிய கலையாக இருந்தாலும், இசைத்துறையாக இருந்தாலும், பாட்டு பாடுபவர்களாக இருந்தாலும், நடனம் ஆடுபவர்களாக இருந்தாலும், இவர் எழுத்தாளர்களாக இருந்தாலும் அனைவருக்கும் இந்த பலன் கொடுக்கும். அது போக ஏகப்பட்ட கலை இருக்குது, சொன்னா பட்டியல் நீட்டிக்கும்.
அப்ப அத்தனை கலை சம்பந்தப்பட்ட துறை, ஜோதிட கலை, மந்திரம், யந்திரம் தயார் செய்து கொடுப்பவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், ஒரு பெரிய விஞ்ஞானி, சயின்டிஸ்ட் சொல்றோம், அவங்க ஜாதகங்களை எடுத்து பார்த்தா புதன் நல்லா பலம் பெற்றிருக்கும். அது முருகப்பெருமானுடைய நட்சத்திரம், திதி எதுன்னு ஒன்று அவங்களுக்கு தொடர்பு உண்டாகும். திதியா இருக்கலாம், சஷ்டி திதி இருக்கலாம், கிருத்திகை நட்சத்திரம் இருக்கலாம், அவிட்ட நட்சத்திரம் இருக்கலாம். அதுபோல முருகனுடைய தொடர்புடைய நட்சத்திரம் கூட அவங்களுக்கு தொடர்பு உண்டாகும் போது அதில் ஏதேனும் ஒரு கிரகம், முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பெற்ற கிரகம் இருந்தாலும் அது சிறப்பு அடையும் அந்த பிறவி. ஆகவே மனதார வேண்டிங்க. நம்ம எந்த ஒரு காலத்தில் பிறந்துட்டோம், நல்ல நேரத்தில் பிறக்கலை, பலவிதமான துன்பத்தை அனுபவிக்கிறோம், பலவிதமான கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். இதுலேருந்து நம்மளுக்கு வெளியில் வரணும், அதுலேருந்து நம்ம முக்தி நிலை அடையணும். வாழ்க்கையில் வாழும்போது நம்ம செல்வம் செல்வாக்கோட வாழணும், குழந்தைகளுக்கு எதிர்காலத்தை நம்ம உருவாக்கணும், மனைவி கூட அன்போட நடந்து கொள்ளணும், அப்படி போன்ற பலவிதமான கோரிக்கை ஒரு மனிதனுக்கு உண்டு. காலையில் முதல் மாலை வரை விடாமல் நம்ம உழைக்கிறோம். அந்த உழைப்பில் நடுவில் இறைவனுடைய நாமம் நம்முடைய நாவில் வரணும். அந்த தைரியம், அந்த பக்குவம் நம்மளுக்கு உருவாக்கணும்னா ஒரு பற்றுதல் நம்மளுக்கு வேணும். அப்போ அந்த பற்றுதல் இந்த முக்கியமான காலம் சொல்லக்கூடிய சஷ்டியில் அந்த ஐயனை, அந்த ஆண்டியை மனதார வேண்டி வரும்போது, பழனி ஆண்டவா தண்டாயுதபாணி முருகா அப்படின்னு பழனி மனதார வேண்டிக்கிட்டு நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த தண்டாயுதபாணி மனதார வேண்டிட்டு வரும்போது வாரி கொடுப்பார் செல்வத்தை. செல்வம் வேணுமா, போதுமான அளவு கொடுப்பார். செல்வம் இல்லாமல் வாழவே முடியாது. பொருள் இல்லாத இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதவர்கள் அவ்வுலகம் இல்லை. ஆகவே பொருளும் வேணும், அருளும் வேணும். இப்போ ரெண்டும் சமமாக பாவித்து வாழக்கூடியவர்கள் தான் பெரிய பெரிய மகான்கள்லாம் உண்டு. மகான்கள் எடுத்துட்டா பணம் தொட மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு பணம் குமிஞ்சிக்கிட்டே இருக்கும், காசு தொட மாட்டாங்க அவங்களுக்கு. இப்போ நிறைய ஆசிரமம்லாம் வச்சுருக்காங்கன்னா காசு தொட மாட்டாங்க. சில பேர் ரமண மகரிஷி, சேஷாத்ரி சாமிகள், அதெல்லாம் வரலாறு படிங்க, பைசா தொட்டதே கிடையாது அவங்கெல்லாம். ஆனால் செல்வம் செல்வாக்கோட வாழக்கூடிய தன்மை பிற்காலத்தில் கொடுக்குது. அதனால் நீங்கள் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் வலிமையாகவே மாறக்கூடிய தன்மை அந்த இறைவன் உங்களுக்கு பக்குவ நிலையில் கொண்டு போய் சேர்ப்பார். செல்வம் வேணுங்கிறது உடனே அடையணும் அப்படிங்கிறது நினைக்கக்கூடாது. உடனே அடையணும், படிப்படியாக அடையக்கூடிய செல்வமே நம்மளுக்கு என்னைக்கும் நீடித்து உழைக்கும். ஆகவே வீடு, மனை, வாசல், சொத்து, சுகம் எல்லாம் சொல்கிறோம், அதான் எல்லாமே ஒன்று தான். வசதினாலே ஒன்று தான். அதுக்கு ஒரே ஒரு தேவை நம்மளுக்கு பணம் மட்டுமே. அந்த தன பிராப்தத்தை இந்த முருகப்பெருமாள் சஷ்டி விரதத்தில் இருந்து வரும்போது உங்களுக்கு புத்திர சந்தானம், திருமண பாக்கியம், செல்வம், செல்வாக்கு அனைத்தும் கொடுப்பார் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.